ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பால் பவுடரை கட்டி கட்டியாக ஆகாமல் எப்படி டீ போடுறதுன்னு சொல்லியும், குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 6 மந்த்துக்கு அப்புறம் பால் பவுடர் கொடுக்குறீங்கன்னா அது எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பால் பவுடரில் பொதுவாகவே நம்ம டீ பண்ணும்போது நார்மலாக நம்ம டீ செய்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் நமக்கு பால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலேயும், இல்லை பால் வந்து கெட்டு போயிடுச்சு அந்த மாதிரி பட்சத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பால் பவுடர் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் டீ காஃபி பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அளவு கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அளவு. இதில் வந்து நம்ம டைரெக்டாக நம்மளுக்கு அந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அடுப்பு மேலே தண்ணியை வச்சு ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் ஹை ஃப்ளேமில் 10 செகண்ட் தாங்க. நீங்கள் அந்த தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப சிம்மும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி தண்ணி, அந்த தண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து டீத்தூள் ப்ளஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஏலக்காய், மிளகு இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் டீயில். இப்போ இந்த பால் பவுடரில் நம்ம வெது வெதுப்பாக இருக்க அந்த தண்ணியை சேர்த்து இப்படி ஜஸ்ட் லைட்டாக கலக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம வெது வெதுப்பாக இருக்கும்போது கலக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வரும். இதுவே வந்து லைட்டாக தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குது அப்படின்னாலும் கட்டி வட்டியாக வந்துடும். இல்லை ரொம்ப அதிகமாக சூடாகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கட்டி கட்டி வந்துடும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு பால் மாதிரி ஒரு அரை கிண்ண அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு 3 பேர் அது தாராளமாக வந்து நம்ம டீ குடிக்கலாம். ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து கரெக்டான உங்களுக்கு வந்து டீயோட அந்த கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேர் குடிக்கலாம். கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 பேர் குடிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பவுடர் ஃபஸ்ட்டு கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம அதை தண்ணி அதுக்கு மேலே ஊற்றி அப்படியே ஒரு கலக்கணும்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சூடு பண்ணி அப்படியேவும் கொடுக்கலாம். டீ, காஃபி எது வேணால் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டீ பண்ணுறதுக்காக ஏற்கனவே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, டீ தூள் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிச்சுட்ருக்கு, அதெல்லாம் செய்யலாம். இப்போ பால் வந்து நான் ஆற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நார்மலாக நீங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக பால் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுற அதே மாதிரி இருக்குது பாருங்கள் பால். இப்போ இந்த பால் வந்து நம்ம இன்றைக்கி டீ செய்யலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும்னா 2 பேர், ஓகேவாக இருக்கணும் அப்படின்னா 3 பேர் குடிக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்சுட்ருக்கு. தண்ணியில் வந்து டீத்தூள், ஏலக்காய், மிளகு பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்னா ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து டீத்தூளை மட்டும் ஆட் பண்ணுங்கள். டீத்தூள் வந்து நல்லா கொதித்து அந்த கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பால் பவுடர் மிக்ஸிங்கை அதில் டைரெக்டாக ஊற்றிடலாம். கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நமக்கு ஃபுல்லாக அந்த எசன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த டிகாஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி ப்ளஸ் பால் இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ வந்து நமக்கு இதில் கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் நம்ம அந்த பால் வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். டீ தூளில் நல்ல ஃப்ளேவர் வந்து இறங்கின அப்புறமா வந்து நம்ம இந்த பால் பவுடர் பாலை சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் பால் பவுடர் டீ வந்து நிறைய கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம நார்மலாக எப்படி வந்து பால் வந்து ஊற்றின அப்புறம் கொதிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வரும். ஒரு சிலர் வந்து பால் பவுடர் வந்து டீ போட்டோம்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக தான் கொதிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் டிஃப்ரென்ஸ் வேணும்னா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக வடிகட்டி குடிச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக டீ வந்து எப்போவும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிற அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பால் பவுடர் வாங்கினா அந்த ஒரே பிரச்சனை தான், போட்டால் வந்து கட்டி ஆகிடுது. இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பால் பவுடர் சுத்தமாக கட்டி ஆகாது. அதோட கூடவே இந்த பாலை நீங்கள் வச்சு சென்னா, பன்னீர் இந்த மாதிரி பலவிதமான ஐட்டம்ஸ் செய்யலாம். அதோட பால் பவுடர் வந்து நம்ம எப்பவுமே ஈரமான ஸ்பூனோ ஈரமான பொருட்களோ போட்டு யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பால் வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை, இல்லை வந்து
காய்ச்சிட்டு அடிக்கடி வைக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சியாக டக்குன்னு வந்து டீ செய்யணும், பால் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யட்டோம்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்ச அப்புறமா லாஸ்ட்டாக சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். பால் ஊற்றின அப்புறமா இப்போ இறக்கிட்டு வடிகட்டி குடிக்கலாம். அவ்வளோதான், டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு எப்படி நம்ம இந்த பால் பவுடர் கொடுக்குறது, அதாவது 6 மந்த் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குழந்தைக்கு இது வரைக்கும் தாய்ப்பாலே கொடுத்துட்ருக்கீங்க, ஜஸ்ட் வந்து தாய்ப்பாலோட சேர்த்து இந்த பால் பவுடர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு சிலர் வந்து பால் பவுடர் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்குன்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி கொடுக்கலாம். பாலில் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பால் பவுடரை இந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க, குழந்தை இது வரைக்கும் குடிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். தண்ணி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நல்ல வெதுவெதுப்பான தண்ணி, அதே மெத்தடில் தான் தண்ணி வந்து நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த தண்ணியை எடுத்து இதில் டேரெக்டாக ஊற்றணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட நமக்கு இந்த பெரிய கிளாஸ் அளவில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அப்படின்னா நார்மலாக வந்து குழந்தைங்க ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த மாதிரி பால் பவுடர் கொடுக்குறீங்க, இல்லை அவுட் ஃபுட் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடருக்கு கரெக்டான மெத்தட், அதாவது பால் குடித்த மாதிரி குழந்தைக்கு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து குழந்தைக்கு பால் பவுடரே கொடுக்குறீங்க, இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அளவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 200 மில்லியாச்சும் தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு ஆட் பண்ணணும். நான் வந்து 100 ml தான் சேர்க்குறேன், ஏன்னா ஒரு ஸ்பூனுக்கு 100 ml கரெக்டான பாலோட அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க தண்ணி. ஒரு 200 ml எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ரொம்ப தண்ணியாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக, இப்போ அரை ஸ்பூனுன்றதுல அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஏன்னா ஃபஸ்ட்டு குடிக்கும்போது அதிகமாக கொடுக்க முடியாது இல்லையா, அரை கிளாஸ் தண்ணிக்கு ஒரு அரை ஸ்பூன் பவுடர் போட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திக்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பவுடர் போட்டு கூட ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த டைமிங்க்கு குழந்தைங்க வந்து குடிக்க பழகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எங்கள் 2 பசங்களுக்குமே 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தேன். அதோடு கூடவே இந்த மாதிரி ஃபுட்டு, அதாவது அவல் பவுடர், நிறைய ஹெல்த்தியான வீட்லேயே வந்து செஞ்ச ஃபுட்ஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பேன். ப்ளஸ் 2 வயசு வரைக்குமே தாய்ப்பால் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டியிருந்தோம். அதனால் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் லைட்டாக நடுவில் கொடுப்போம். அவங்க வளர ஒரு வயசுக்கு அப்புறமா சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஊட்டி பழக்கம் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி வந்து அவல் பவுடர் வந்து நம்ம சேனலில் இருக்கும், அதுதான் கொடுத்துருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.